வணக்கம். எல்லா புகழும் இறைவனுக்கு. நாம் வருடத்தில் 365 நாளும் வேலை பார்க்குறோம். ஆனால் முன்னேற்றங்கிறது இல்லை அப்படின்னு வருத்தப்படுறவங்க நம்மளில் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு சிங்கம், அதாவது சர்க்கஸில் இருந்த சிங்கம் ஒன்று இதைத்தான் நினச்சிச்சோம். வழக்கமாக நம்ம செய்கிறதே செஞ்சிட்ருக்கோம், எந்த ஒரு மாற்றமும் இல்லை. என்ன பண்ணலான்னுட்டு அந்த கூண்டை விட்டு வெளியேறி ஒரு காட்டுக்குள்ளே போயிடுச்சு. அப்போ அந்த காட்டுக்கு போனதுமே அந்த சிங்கத்துக்கு பார்க்குறது எல்லாமே சந்தோஷத்தை கொடுத்தது. மற்ற விலங்குகள், பறவைகள், மற்றபடி மரங்கள், இதை எல்லாமே அது பார்க்குறப்ப மனசுக்குள்ளே அது ஒரு புது சந்தோஷத்தை கொடுக்குது. ஆனால் அதுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ என்னடா செய்யணும்னு யோசிக்கும்போது மற்ற விலங்குகள் வேட்டையாடி உணவு சாப்பிட்டது. அதுபோல் இதுவும் வேட்டையாட முயற்சி பண்ணிச்சு. ஆனால் இதால் முடியலை. சர்க்கஸில் அப்படி கிடையாது. இதுக்கு வழக்கமாக சாப்பாடெலாம் அந்தந்த டயத்துக்கு கொண்டு வச்சிருவாங்க. அப்போ அந்த காட்டில் போய் அதனால் வேட்டையாட முடியலை. மறுபடியும் என்ன நினச்சிச்சு, இது நமக்கு ஒத்து வராது அப்படின்ட்டு மறுபடியும் அந்த சிங்கம் அந்த கூட்டுக்குள்ளே வந்துடுச்சு. இதைத்தான் வழக்கமாக நாம் வருத்தப்படுற எல்லாருமே செஞ்சிட்ருக்கோம். அந்த சிங்கம் என்ன பண்ணியிருக்கணும், சரி மாற்றி யோசித்து கூண்டை விட்டு வெளியே போன சிங்கம் காட்டுக்கு போச்சு. அதுக்கு எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. வேட்டையாடி இருந்தால் அது அந்த இடத்துல தன்னுடைய வாழ்க்கையை கண்டினியூ பண்ணியிருக்கும். அதனால் முடியலை. நம்மளும் அதை மாற்றி யோசிக்கணும். வழக்கமாக செய்கிறதையே செய்துட்ருக்கோம். வாழ்க்கையில் முன்னேற்றங்கிறது இல்லை. அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு மாற்றி யோசித்து ஒரு திட்டத்தை தீட்டி அதை செயல்படுத்தணும். இதை பண்ணுனா நம்ம வாழ்க்கையில் முன்னேறிடுவோம் அப்படின்ட்டு நமக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை பண்ணுங்கள். எடுத்த எடுப்புலேயே அதை பெருசாக தான் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. அதாவது சிறு துள்ளி தான் பெரிய வெள்ளமாக மாறும். பெரிய வெள்ளமெல்லாம் கடலில் தான் இருக்கும். அதே மாதிரி மரங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மரங்களாக இருக்கும். அதனுடைய விதை ரொம்ப சிறுசாக இருக்கும். அது மாதிரி உங்களுடைய முயற்சியை சிறுசாக ஆரம்பிங்க. ஆனால் அதை கைவிடாமல் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றிங்கிறது கிடைக்கும். நன்றி, வணக்கம்.